அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, குரு பெயர்ச்சி பலன்கள் கும்பராசி. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சித்திரை 31ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த பிரவேசம் இந்த பயிற்சி உங்களுடைய கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இது எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னாக்கா, அதாவது பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்கள் அனைத்தும், நல்ல விஷயங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதாவது பூர்வீகம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா? ஏற்கனவே அந்த விஷயங்கள்லாம் இழுபறியில் இருந்தது, அது கோர்ட்டில் கேஸ் இருந்தது, அது அதனால் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னாக்கா, இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். முடிவுக்கு அந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து குழந்தை பாக்கியம். ஏற்கனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, மகப்பேறு இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் ஏன்னாக்கா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் கண்டிப்பாக மகப்பேறு சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மகப்பேறு விஷயத்தில் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து உங்களுடைய உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்கள், அது சம்மந்தமான லோன் விஷயங்கள் நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருந்தாக்கா அது நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் காலேஜில் எதனா சீட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க இந்த காலகட்டத்தில், அதனால் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும். அதனால் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து காதல். இதுவும் 5ஆம் இடத்துல தான் வருது. அதாவது இந்த காலகட்டத்தில் காதல் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு காதல் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது உறுதியாக சொல்லணுன்னாக்கா, அதாவது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்தா தான் இது உறுதியாக சொல்ல முடியும். உங்களுடைய காதல் வெற்றி அடையுமா அல்லது பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு அதை உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்தா தான் உறுதியாக சொல்ல முடியும். கோச்சார ரீதியாக பார்க்க போனால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வருவதால் உங்கள் காதல் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? சரி, ஓகே, பார்த்துங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை உள்ளடக்கியது இந்த 5ஆம் இடம். புரியுதுங்களா? அதனால் இந்த அவங்களுடைய 5ஆம் இடம் நல்லா தாங்க இருக்குது. இதனால் தன பொருள் வரவு இதெல்லாமே எல்லா கூட நல்லா தான் இருக்குது. ஸோ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சிருப்பதால் கும்பராசிக்கு நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து இப்போ குரு பகவான் எந்தெந்த இடங்களை பார்வையிடுகிறார், அதன் மூலம் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுடைய கும்பராசிக்கு கிடைக்க இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 1, 9, 11 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 1ஆம் இடம் என்பது உங்கள் ராசி. அதாவது இந்த இடத்த குரு பகவான் பார்வையிடுகிறார். 1ஆம் இடம் என்பது உங்களுடைய ராசி. இதனால் என்ன நடக்குனாக்கா, ராசி பலப்படும், ராசிநாதன் பலப்படுவார். இதனால் நல்ல விஷயங்களே நடக்கும். புரியுதுங்களா? அதனால் அதாவது ஆரம்ப கல்வி படிக்கிற பசங்க நல்லாவே படிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. இதனால் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலத்தில் மேன்மை அடையும். அப்புறம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மேன்மை அடையும். புரியுதுங்களா? இப்படி பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். தொழில் நல்லாவே இருக்கும். புரியுதுங்களா? இப்படி பல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி, காரியத்தில் வெற்றி, இப்படி பல நல்ல விஷயங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில். இருந்தாலும் கூட நீங்கள் பேச்சில் கவனம் தேவை. ஏன்னாக்கா உங்கள் ராசிக்குள்ளே இப்போது ராகு பகவான் வந்திருக்கிறார். புரியுதுங்களா? இருந்தாலும் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குருவனுடைய பார்வை பெருமளவு குறைச்சிடும். புரியுதுங்களா? அதனால் ராகு பகவானால் பெருமளவு பிரச்சனைகள் அந்தளவுக்கு ஏற்படாது. இருந்தாலும் அடுத்தவங்கிட்ட பேசும்போது சரி, உங்கள் குடும்பத்தில் பேசும்போது சரி, பேச்சில் கவனம் தேவை. பேராசைப்படக்கூடாது. ஏன்னா உங்கள் ராகு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே ஜென்ம ராகுவாக சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் நீங்கள் பேச்சில் கவனம் தேவை, பேராசைப்படக்கூடாது. அதனால் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்குது. அதனால் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அவர் பெருமளவில் குறைத்து விடுவார். புரியுதுங்களா? அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுங்க. சரி, ஓகே.
அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம்னா என்னங்க? இது வந்து அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பாக்கியம்தான். புரியுதுங்களா? அதாவது பாக்கியம்னா என்ன? நல்ல அப்பா அம்மா, நல்ல உடன்பிறப்புகள், லாட்டரி மூலம் நமக்கு தன வருவாய் வருதல், அப்புறம் நல்ல தொழில் அமைதல், நல்ல கல்வியில் மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் வந்து எல்லாமே நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறோம் வச்சுக்க, சுபகாரிய விஷயம் கூட வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணுறோம், அது ஈஸியாக முடியுது. புரியுதுங்களா? இது ஈஸியாக முடியுது, சீக்கிரமாக கைக்கு கூடி வருது. இப்போ இதுதான் வந்து பாக்கியம்னு சொல்கிறது. புரியுதுங்களா? நம்ம வந்து பாக்கியன்றது, அதாவது உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்தா தான் அது வந்து பாக்கியத்தினுடைய பலன்கள் என்னன்னு வந்து நம்ம வந்து இப்போ பெருமளவு சொல்ல முடியும். புரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எந்த அளவு பாக்கியம் இருக்குது எல்லா விஷயத்துலையும், அடிப்படை கல்வி, நம்மளுடைய குடும்பம், தொழில், பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே ஒரு வித பாக்கியம்தான். புரியுதுங்களா? இது எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்தா தான் அதை வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். இது வந்து இதுலேயும் ஓரளவுக்கு சொல்ல முடியும். இது வந்து ராசி பிரகாரம் கோச்சார ரீதியாக சொல்லப்படுவது. இது வந்து 10 அல்லது 15% தான் வேலை செய்யும். ஆனால் வந்து கோச்சார ரீதியாக, நல்லா கேட்டுங்க, கோச்சார ரீதியாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுதல் என்பது நல்ல விஷயம்தான். உங்களுடைய பாக்கியஸ்தானம் நல்லாவே இருக்குது. புரியுதுங்களா? உங்களுடைய பாக்கியஸ்தானம் நல்லாவே இருக்குது. இதனால் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 10 அல்லது 15% தான் இந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் தொழில் முன்னேற்றம் உண்டு. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண், காலேஜில் சீட்டு கிடைக்கும். இப்படி பல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். நல்ல ஒரு குரு கிடைப்பார் இந்த காலத்தில். புரியுதுங்களா? நல்ல ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் குரு இருந்தால் தான் நல்லது இல்லையா? நல்ல ஒரு குரு கிடைப்பார் இந்த காலகட்டத்தில். இப்படி பல நல்ல விஷயங்கள்லாம் இந்த இருக்குது. புரியுதுங்களா? சரி, இப்போ உங்களுடைய பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் நல்லாவே இருக்குது. உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் கூட இந்த காலகட்டத்தில் நல்லா தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா பரவாயில்ல, குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் கூட இந்த காலகட்டத்தில் மேம்படும். அவர் வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரீட்மெண்ட் எடுத்து நிற்கார், உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து நிற்காருன்னா நல்ல மருத்துவம் அவருக்கு கிடைக்கும். அதனால் உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். புரியுதுங்களா? இப்படி பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்குது. அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை, அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை, லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். ஸோ இது எப்படி இருக்குது அதை நாம் பார்க்கலாம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபம் என்பது உயர்கல்வியால் லாபம், பொருளாதாரத்தில் லாபம், உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருந்தால் அது லாபம். இப்படி பலவிதமான வாழ்க்கையில் பலவிதமான லாபங்களை குறிக்கக்கூடியது. புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்திலுமே சரிதான். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம கல்வி சம்மந்தமாகவோ தொழில் சம்மந்தமாகவோ ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சி சீக்கிரமாக கைகூடி வந்தால், அந்த முயற்சி வெற்றி அடைந்தால் அது ஒரு லாபம்தான். புரியுதுங்களா? அதனால் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவது நல்ல விஷயம்தான். புரியுதா? இதனால் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. புரியுதுங்களா? அதாவது இப்போ வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்லா இந்த காலகட்டத்தில் காலேஜ் சீட்டு கிடைக்கும். லோனுக்கு அப்ளை பண்ணால் லோன் ஈஸியாக கிடைச்சிடும். புரியுதுங்களா? இது மாதிரி நல்ல விஷயங்களாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு, இது மாதிரி. அப்புறம் வந்து உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழில் மூலம் சிறந்த தன வருவாய் இருக்கும். நல்லா கேட்டுங்க, தொழில் நல்லா இருக்கும். தொழில் மூலம் சிறந்த தன வருவாய் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் உங்களுடைய முயற்சியை உழைப்பாக போடுங்க. உங்களுடைய முயற்சி உழைப்பு இரண்டையுமே விதையாக போடுங்க. நல்லா கேட்டுங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை இதெல்லாம் விதையாக போடுங்க. நல்லா அறுவடை பண்ணலாம். புரியுதுங்களா? நல்ல தொழில் மூலம் நல்ல தன வருவாய் இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ உங்களுடைய லாபஸ்தானம் நல்லாவே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ஏறக்குறைய பார்க்க போனாக்கா இந்த குரு பயிற்சி பலன்கள் கும்பராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% நல்லாவே இருக்குங்க. அதாவது மைனஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, ராகு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே இருப்பது மட்டும்தான் மைனஸ் பாயிண்ட்டு. இதனால் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க. புரியுதுங்களா? அது கூட வயசானவங்க யாரும் இருந்தால் தான். புரியுதுங்களா? அப்புறம் பேச்சில் கவனம் தேவை. பேராசைப்படக்கூடாதுன்னு எதுக்கு சொல்லணுன்னாக்கா, தொழிலில் வந்து சொந்த தொழில் பண்ணுறவங்க தான் இது வந்து ஏறக்குறைய பொருந்தும்.
சொந்த தொழில் பண்ணுறவங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதனால் முதலீட்டை படிப்படியாக வைத்துக் கொள்ளுங்கள். அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம அதிகப்படியாக அது குறைந்த காலகட்டத்தில் அதிகப்படியான லாபத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டை போட்டிங்கனாக்கா அது சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும். அதனால் ஏன்னா ராகு பகவான் பேராசை என்ற வளையத்துக்குள் உங்களை கொண்டு போய் விடுவார். அதனால் பேராசைப்படக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், ராகு எந்த இடத்துல இருந்தாலும் சரி 2 விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க. பேச்சில் கவனம் தேவை, பேராசைப்படக்கூடாது. அதனால் உங்கள் ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிருப்பதால் நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 2 விஷயத்தில் கவனம் வச்சுக்கோங்க. அதாவது இன்னொரு விஷயம், வயதானவங்க யாருனா இருந்தீங்கன்னாக்கா உடல் நலனில் அக்கறை தேவை. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களாக கும்பராசிக்கு இருக்குது. நல்லா இருக்குங்க. ஏறக்குறைய ஒரு 80% நல்லாவே இருக்குது. சரி நேயர்களே, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.